ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட்டு 3 பார்ட் கண்டினியூஸாக பார்த்துட்டு வரீங்களா? இது வரைக்கும் நடத்துனது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருந்ததா? நீங்கள் எல்லா டாப்பிக்குமே புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எல்லா விதமான எக்ஸாம்ஸையும் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். ஓகே, நாம் இன்றைக்கி செஷனுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். நாம் ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்டு வர அதே விஷயந்தான். புறவிசை எதுவுமே இல்லாமல் இருக்கிற வரைக்கும் அந்த பொருளோட உந்தம் மாறாது அப்படின்றது தான். தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் த லீனியர் மொமெண்டம் ஆஃப் எ சிஸ்டம் ஆஃப் பாடிஸ் ஆஸ் லாங் அஸ் நோ நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் ஆன் தெம். இது பிரின்சிபல். நமக்கு உந்த அழிவின்மை விதின்றது என்ன? மோதலுக்கு முன் உள்ள உந்தமும் மோதலுக்கு பின் உள்ள உந்தமும் சமம். இப்போ ரெண்டு பொருள் M1 M2 நிறையுள்ளது. மாஸ் M1 M2, அதோட ஆரம்ப திசைவேகம் U1 U2. இது டீங்கிற கால இடைவேளையில் ரெண்டும் மோதிக்குது. வெவ்வேறு திசைவேகம் தானே, அதனால் ஒரு குறிப்பிட்ட இடைவேளையில் மோதிக்க தான் செய்யும். அதோட திசைவேகம் V1 V2ன்னு மாறுது. ரெண்டு பொருள் மோதிக்கும்போது ரெண்டு பொருள் மேலேயுமே விசை செயல்படும். ஃபோர்ஸ் அங்கே ஆக்ட் ஆகும். எப்படி? இப்போ நீ வேகமாக ஓடிட்டுருக்க, ஒருத்தவங்க மேலே மோதுறன்னா மோதுறவங்களுக்கு மட்டும்தான் பாதிப்பா? உனக்கும் வலிக்கும், அவங்களுக்கும் வலிக்கும். அதுதான் அந்த இடத்துல ரெண்டு பேருக்கு மேலேக்குமே ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு, விசை செயல்பட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், பிங்கிற பொருள் மேலே ஏயோட ஃபோர்ஸ் FA = MA × V2 - U2 / T. அதே போல் ஏங்கிற பொருள் மேலே பியோட விசை, பியோட ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா FB = M1 × V1 - U1 / T. நான் V2ன்னு ரெடி பண்ணியிருக்கேன், V2 இல்லை. FB = M1 × V1 - U1 / T. இப்போ நம்ம தேர்ட் லா ஆஃப் மோஷன் பார்த்தோம் இல்லையா? அதில் என்னது? FB = -FA. இப்போ நம்ம முன்னாடி கேல்குலேட் பண்ணோம்ல, ஃபோர்ஸ் ஆன் பாடி B, ஃபோர்ஸ் ஆன் பாடி A, அது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுறோம். ஈக்குவேட் பண்ணும்போது உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. M1 V1 - M1 U1 / T = -FA தானே, -M2 V2 + M2 U2 / T. இப்போது RHSல டிவிஷனில் இருக்க Tயை LHSக்கு கொண்டு வாங்க. அதை கொண்டு வரும்போது அது மல்டிப்ளை ஆகுமா? அப்போ டீக்கு T கேன்சல் ஆகிடும். நமக்கு அந்த மாஸும் வெலாசிட்டியுமான டேர்ம்ஸ் மட்டும்தான் நமக்கு இருக்கும். M1 V1, இப்போது இந்த சைடு -M2 V2 இருக்க RHSல, அதை LHSக்கு கொண்டு போங்க. இங்கே இருக்க LHS போகும்போது ப்ளஸ் ஆகிடும். தென் அதே மாதிரி LHSல இருக்க -M1 U1 RHS வரும்போது +M1 U1 ஆகிடும். ஸோ the conservation of linear momentum proved. அடுத்து நாம் பார்க்க போகிறது நியூட்டன்ஸ் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன். நியூட்டனின் பொது ஈர்ப்பியல் விதி. கண்டத்தில் உள்ள பொருட்களின் ஒவ்வொரு துகளும் பிற துகளை ஒரு குறிப்பிட்ட விசை மதிப்பில் ஈர்க்கிறது. Every particle in the universe attracts every other particle with a force. இப்போ அடுத்தது, இப்போ அந்த விசையை நம்ம கணக்கிடணும் அப்படின்னு சொன்னால், ரெண்டு பாடி M1 M2ன்னு நிறை இருக்க ரெண்டு பொருளை நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். இந்த ஃபோர்ஸ் அந்த பொருளோட மாஸ் நிறைக்கு நேர்த்தகவில் இருக்கும், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். அதுக்கு ரெண்டுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸுக்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ஸோ F directly proportional to M1 × M2 / R². அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் G இருக்கு இல்லையா, அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். F = G × M1 M2 / R². இதில் Gங்கிறது ஈர்ப்பியல் மாறிலி, கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். இதோட SI யூனிட் என்னென்னா 6.674 × 10⁻⁻11 நியூட்டன் மீட்டர் பவர் -2 கிலோகிராம் பவர் -2. ஓகே, இப்போது நாம் விளாண்டுட்ருக்கோம். விளையாடும் போது ஒரு பாலை நீ வேகமாக தூக்கி போடுற, அது வேகமாக போகும். திடீர்னு என்ன பண்ணும், ஒரு இடத்துல நின்று மறுபடியும் உன்கிட்டயே வந்துடும். இது எதனால் நடக்குதுன்னு யோசித்து பார்த்துருக்கியா? இது ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி, புவி ஈர்ப்பு முடுக்கம். புவி ஈர்ப்பு முடுக்கத்தோட மதிப்பு வேல்யூ என்னென்னா G = 9.8 ms⁻⁻2.
அப்படின்னு சொல்லுவோம். இந்த புவியோட ஆக்சிலரேஷன் வந்து ஒவ்வொரு இடத்துக்கு இடம் சேஞ்ச் ஆகும். இது எதனால் சேஞ்ச் ஆகுது என்ன அப்படின்றத நாம் இப்போ பார்ப்போம். வேரியேஷன் ஆஃப் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஜி, ஸ்மால் ஜி இருக்கு இல்லையா, அது வந்து எர்த்தோட ரேடியஸை சார்ந்து இருக்குது, ஆரத்தை சார்ந்து இருக்குது. ஜி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/r². இப்போது நம்ம பூமியை இமேஜின் பண்ணிக்கோ. இப்போ நிலநடுக்கோட்டு பகுதி ஈக்குவட்டோரியல் ரீஜனில் ரேடியஸ் வந்து அதிகமாக இருக்கும், அப்போ முடுக்கம் கம்மியாக இருக்கும், ஆக்சிலரேஷன் கம்மியாக இருக்கும். போலார் ரீஜியனில் ரேடியஸ் வந்து குறைவாக இருக்கும், அதனால் ஆக்சிலரேஷன் அதிகமாக இருக்கும், முடுக்கம் அதிகமாக இருக்கும். ஓகேவா? அப்போது பூமியில் ஒவ்வொரு பகுதியில் ஒவ்வொரு மாதிரி புவியீர்ப்பு முடுக்கம் இருக்குன்னு பார்த்தோமா. அதாவது ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து எர்த்து மேலே வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ பூமியை விட்டு நீ உயர போக 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 நம்ம ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி அந்த புவியீர்ப்பு முடுக்கம் வந்து குறையும். இதுவே பூமிக்கு அடியில் போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோயேன், அப்போ முடுக்கம் குறைஞ்சிட்டே இருக்கும். நடுப்பகுதிகளை பார்த்தோம் அப்படின்னா புவியீர்ப்பு முடுக்கம் இருக்கவே இருக்காது. ஸ்மால் ஜி ஈக்குவல் டு 0. ஓகே, இதெல்லாம் எதனால், ஜி எப்படி பூமியோட ரேடியஸ்க்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷன் ஆணுச்சு, இந்த கதையை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். இந்த கதையில் 2 பேர் இருக்காங்க. ஒருத்தவங்க ஸ்மால் ஜி, இன்னொருத்தவங்க கேபிட்டல் ஜி. இந்த ஸ்மால் ஜி புவி ஈர்ப்பியல் முடுக்கம், ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. கேபிட்டல் ஜி அந்த முடுக்கத்தை ஏற்படுத்துகிற விசை, ஃபோர்ஸ். நம்ம பூமி மேலே ஒரு பொருள் இருக்குன்னு நம்ம இமேஜின் பண்ணிப்போம். பூமியோட நிறை கேபிட்டல் எம், அந்த பொருளோட நிறை ஸ்மால் எம். ஆரத்தையும் கம்பேர் பண்ணோன்னா கண்டிப்பாக பூமியோட ஆரம் தான் பெருசு. நம்ம பூமியோட ஆரம் 6400 கிலோமீட்டர். அதாவது ரேடியஸ் ஆஃப் த எர்த் வந்து 6400 கிலோமீட்டர்ஸ் அப்ராக்சிமேட்லி. ஓகேயா? இப்போ நம்ம நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் என்னன்னு பார்த்தோம். F is equal to gmm/r². செகண்ட் லா என்ன? F is equal to ma. இப்போது ஏன்றது முடுக்கம். நம்ம இந்த இடத்துல கிராவிடேஷன் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம், புவியீர்ப்பு பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். அப்போது ஏக்கு பதிலாக நாம் இந்த இடத்துல ஸ்மால் ஜி யூஸ் பண்ணணும். இப்போது 2 ஈக்குவேஷன், அந்த நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் அண்டு செகண்ட் லா ரெண்டையும் வந்து நம்ம ஈக்குவேட் பண்ணுறோம். அப்போது mg ஈக்குவல் டு gmm/r². ஜியை மட்டும், ஸ்மால் ஜியை மட்டும் எல்ஹெச்எஸில் வச்சுட்டு ஸ்மால் எம் ஆர்ஹெச்எஸ் கொண்டு வந்தோன்னா எம்எம் கேன்சல் ஆகிடும். ஜி ஈக்குவல் டு gm/r² கிடைக்கும். இப்படி தான் நம்ம முடுக்கம் வந்து ஆரத்தை சார்ந்து இருக்குது, இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி செஷன் அவ்வளோதான். நாம் அடுத்த வீடியோவில் மாஸ் அண்ட் வெயிட், அப்பேரண்ட் வெயிட், அப்ளிகேஷன்ஸ் இது எல்லாத்தையும் பார்ப்போம். இதெல்லாம் பார்த்தோன்னா நம்மளோட தியரி பார்ட் ஓவர். நம்மளோட சேனலில் கிட்ஸ்லேருந்து அடல்ட்ஸ் வரைக்கும் எல்லாருக்குமே ஆன லேர்னிங் கண்டென்ட் இருக்குது. ஒரு தடவை சேனலை விசிட் பண்ணுங்கள், எல்லாத்தையும் ஒரு கிளான்ஸ் பாருங்கள். எப்பயுமே இப்போ நமக்கு நிறைய டைம் இருக்குது, நிறைய படிங்க, உங்களை சுற்றி இருக்க எல்லாத்தையும் கவனிங்க, புதுசாக நிறையா படிங்க, மேலே மேலே உயர்ந்து போங்க. டேக் கேர், ஸ்டே ஹோம், பை.